நான் கோவிலுக்கு போன உங்க மாமா தான் வந்துட்டாரோன்னு நினைச்சேன். மாமா கோயிலுக்கு போயிருக்காரா? ஆமா, ஏதோ கதா காலட்சேபமா கேட்க போயிருக்காரு. கண்ணு ரெண்டு கெட்டு போனதுக்கு அப்புறம் எதுக்கு சூரிய நமஸ்காரம்? ஏய், என்னடி இது? இவ்ளோ பழம் யார் தந்தா? உன் வயித்துல வளர்ற குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு குழந்தையோட சொந்தக்காரங்க கொடுத்தாங்கம்மா. கேக்குறேன்ல, சொல்லுடி. இவ்ளோ பழத்தை யார் தந்தாங்க? எங்க தோப்பு முதலாளி அத்த. தோப்புல விளைஞ்ச பழம் இது. எது? ஆப்பிள் கூடவா தோப்புல விளையுது? ஆப்பிள் மட்டும் கடையில வாங்கி தந்திருக்காரு. நல்ல முதலாளி தான். நல்லா இருக்கட்டும். இதுல 5000 ரூபாய் இருக்கு, இந்தாங்க. மாச செலவுக்கு வச்சுக்கோங்க. இதுவும் குழந்தைக்கு சொந்தக்காரங்க தான் கொடுத்தாங்க. இது என்னடி கையில கவரு? நான் வேலைக்கு போன வரைக்கும் கணக்கு போட்டு கொடுத்த சம்பளம் அது. இந்தாங்க. நல்ல முதலாளியா இருக்காரு. மாசம் முடிஞ்சதும் கணக்கு போட்டு தராரு. அவர் பிள்ளை குட்டிங்களோட நல்லா இருக்கணும். நான் ஒருத்தி களைச்சு வந்தவளுக்கு உட்கார வச்சு பசி ஆத்தாம எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன். கைய கழுவிட்டு வந்து உட்காரு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நானும் உன் மாமாவும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம். நீ மட்டும்தான் சாப்பிடணும். திலகா, தூங்குற குழந்தைய பார்த்து அழுதுட்டு இருக்காத. வா, சாப்பிட வா. உட்கார் உட்கார். இந்தா. என்ன குழம்பத்த? கத்திரிக்காய் போட்டு சாம்பார். ஓ, நேத்தே மாவத்தில் வாங்கிட்டு வந்தனே, அதை போட்டு நல்லா புளிப்பா புளிக்குழம்பு வச்சிருக்கலாமே. என்னடி புதுசா புளி குழம்பெல்லாம் கேக்குற? நீ என்ன புள்ளத்தாச்சியா? புள்ளத்தாச்சியா இருக்கிறவதான் இந்த மாதிரி மாவத்தில் போட்ட புளிக்குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுவா. காலையில வாந்தி எடுத்த, இப்ப வந்து புளிக்குழம்பு கேக்குற. என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல அத்த, சும்மா சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். ஏய், பார்த்து மெதுவா இரு, தண்ணி கொண்டு வர. இந்தா தண்ணி குடி. எதையோ நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி தான் பொறைக்கேறும். சொல்லு, எதை நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் அவசரப்பட்டு செஞ்ச தப்ப நினைச்சிட்டு இருந்தேன். என்னது? வாங்க சார், உங்க மக கௌரிய பார்க்க வந்தீங்களா? இல்ல, உங்க அம்மாவை பார்க்க வந்தேன். எங்க அவங்க? வாங்க. ஒரு வீட்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னியே, அது என் சம்பந்தி வீடுன்னு ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அது வந்து என்ன, மறுபடியும் சண்டை போட வந்தீங்களா? இல்ல போன தடவை வந்தப்போ ஏதாவது சொல்ல வேண்டியத மறந்துட்டீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்க மக கௌரி இந்த வீட்ல தொடர்ந்து வாழ மாட்டா. நான் வாழவே விட மாட்டேன். அவளை இந்த வீட்டு மருமகளா வர சம்மதிச்சது என்ன மதிச்சு வாழறதுக்கு. எப்போ அதுக்கே மதிப்பில்ல, மரியாதை இல்லைன்னு ஆயிடுச்சோ, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த வேஸ்ட் லக்கேஜ் இந்த வீட்ல? உங்க மனைவி அன்னக்கொடி வந்தாங்க. என்னமோ நல்ல பொண்ணை பெத்துட்ட மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. இந்த பொண்ணு கவிதாவை தப்பு தப்பா பேசினாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நாங்க அசர்றதா இல்ல. சம்பந்தியமா அவசரப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மன்னிக்கணும். எடுத்த முடிவு எடுத்ததுதான். அனுப்பின விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினதுதான். உங்க மக ஏன் மருமகளா வாழற தகுதிய அவளாவே இழந்துட்டா. சீக்கிரமே பிறந்த வீட்டுக்கு வந்துருவா. நல்லா வச்சு கொண்டாடுங்க.
சம்பந்தியமா அவசரப்பட்டு அப்படியெல்லாம் எதுவும் இப்ப கூட உங்க மக இந்த வீட்ல இல்ல. அப்பவே தெரிய வேண்டாமா அவளோட யோகிதை என்னன்னு? பொண்ணா பிறந்தவ அழகா இல்லைன்னா கூட நல்லா வாழ்ந்துருவா. ஆனா திமிரு பிடிச்சு வாழ்ந்தா அவ வாழவே மாட்டா. என் மகன் நல்லவ, எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவ. அவ நல்லா வாழ்வா. வாழ வெட்டியா புருஷனுக்கு எதிரா புகுந்த வீட்டுக்கு எதிரா புரட்சி பண்றவ எல்லாம் ஃபர்ஸ்ட் கோர்ட்ல நிப்பா, அடுத்தது ரோட்ல நிப்பா. வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இல்ல சம்பந்தியம்மா, இல்ல. என் மக கௌரிய நீங்க தப்பா பாக்குறீங்க. அவ தர்ம தெய்வதம்மா. அவ தப்பு பண்ணவே மாட்டா. ஆமா, எந்த காலத்திலேயே அவ தப்பு பண்ண மாட்டா. யார் எது நினைச்சாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. என் மக கௌரிதான் இந்த வீட்டோட ஒரே மருமக. ஒரே மருமக. இவருக்கு மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்துக்கே ஓவர் கான்ஃபிடன்ஸ். அப்பா எதுக்கு வந்துட்டு போறாரு? எங்க அப்பா எதுக்காக வந்துட்டு போறாரு? சொல்லுங்க அத்தை, எங்க அப்பா எதுக்காக வந்துட்டு போறாரு? என் மகனுக்கும் கவிதாக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு வாசல்ல வாழை மரம் கட்டியாச்சான்னு பாத்துட்டு போக வந்தாராம். எப்போ நலங்கு எப்போ சடங்குன்னு கேட்டுட்டு போக வந்தாரு. எங்க அப்பா என்ன மாதிரி நடக்காத விஷயத்த நம்பவும் மாட்டாரு, அத பத்தி பேசவும் மாட்டாரு. எங்க அப்பா என்ன பார்க்க வந்திருப்பாரு, இல்லனா கவிதாவோட அம்மாவை பத்தி பேச வந்திருப்பாரு. எதுக்கு என்ன பார்த்து பேச வரணும்? எதுக்குன்னு நீங்க தான் சொல்லணும், இல்லனா எங்க அப்பா சொல்லணும். என்னம்மா இது? கௌரி அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. அவ கல்யாண காய்ச்சல்ல இருக்கா, விட்டுரு. உப்ப தண்ணிக்குள்ள கரைச்சு வைக்கலாம், வெளியில தெரியாது. ஆனா தப்ப ரொம்ப நாள் மனசுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது. உண்மை ஒரு நாள் தெருவுக்கு வந்தே தீரும். ஆமா, வந்தே தீரும். என்னப்பா தங்கதுரை, நல்லா இருக்கியா? ஐயா வாங்க, நல்லா இருக்கேன். எங்க தமிழ் வாத்தியார் ரொம்ப நல்லவரு. வணக்கங்க. இதான் நீ சேர்த்துக்கிட்ட பொண்ணா? நீ செஞ்ச அநியாயத்தை, சொந்த தங்கச்சியை கொண்ட கேவலத்தை எல்லாம் ஊர் மக்கள் பேச கேட்டேன். கோபக்காரனா இருந்த நீ இப்ப கொலகாரனாவும் மாறிட்டியா? தங்கதுரை, கோபம், பொறாமை, பேராசை, பெரியவங்களை மதிக்காம இருக்கிறதெல்லாம் நெருப்பு மாதிரி. அது முதல்ல மற்றவங்களை அழிக்கும், அப்புறம் அதை யார் மனசுல வச்சு சுமக்கிறாங்களோ அவங்களையே அழிக்கும். கவி, என்னடி அவ எதுக்கு நம்ம ரூமுக்கு வந்துட்டு போறா? மறுபடியும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ண வந்தாளா, இல்ல உன்கிட்ட வம்புக்கு வந்தாளா? ரெண்டுமே இல்லம்மா. நான் கூட வந்ததும் இதோ வம்புக்கு தான் வந்திருக்காளுன்னு நினைச்சேன். ஆனா வந்ததும் அப்படியே பாசமா பார்த்தா. பாசமா பார்த்தாளா?